வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். ஸ்பனாவும் ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரியல, விசிஎன் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாமுண்டேஸ்வரி கிட்டே வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. சொல்லி முடித்த உடனே அப்படியே வந்து கார்த்தியை வந்து பார்க்குறாப்புல. பார்த்த உடனே அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. அச்சச்சோ, இவன் தானே நம்ம அக்காவை வந்து இப்படியெல்லாம் ரியாங்கிறவங்கள பழி வாங்கினா இவனை திருப்பி நான் சந்திப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. யாரை சந்திக்கக்கூடாதுன்னு நான் நினச்சனோ அவரை திருப்பியும் சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சே. இது எல்லாம் திருப்பியும் கடவுள் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பம். கார்த்தியை பழி வாங்கிறதுக்கு எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. ஆனால் நான் இங்கே யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்கேன். ஆனால் இவன் கண்டிப்பாக சாமுண்டேஸ்வரி கிட்ட என்னை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரியாவோட தங்கச்சி சூரியகலா. என்னப்பா பார்த்த உடனே அப்படியே அசந்து போயிட்டேன். இல்லை, இவரை பற்றி நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. உங்ககிட்ட நான் எதுவும் வந்து மறைக்கலை. என்ன போலையே என்னோடய அக்கா இருந்தால ரியா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம்மா, சின்ன வயசில் அவள் தான் வந்து போயிட்டாளே அப்படின்னு ஈஸ்வரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணமே இவங்க குடும்பம்தான். என்ன சொல்கிற? ஆமாம், அது பெரிய கதை அப்படின்னு அப்புறமேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கும் கார்த்தி குடும்பம் எதிரி தான். எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கேற்ற மாதிரியே நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் முடிவாக இறங்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. உங்களுக்கு சாதகமாக சரின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. கார்த்திக்கு நிச்சயம் நான் வந்திருக்கிறது தெரியவே கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டாங்கன்னா ஈஸ்வரியே நம்மளை சேர்த்துக்க மாட்டா. எங்கள் குடும்பத்தில் சம்மந்தம் வந்து வச்சுக்க மாட்டா. இப்போ எவ்வளோ பெரிய சம்மந்தம் எங்கள் அண்ணனுக்கு வந்து கிடச்சிருக்கு. ரேவதியை மட்டும் எங்கள் அண்ணன் நல்லபடியாக வந்து நிச்சயதார்த்தம்லாம் பண்ணி முடிச்சிட்டாருன்னா பாதி சொத்துக்கு மேலே எங்களுக்கு தான் வரும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பெரிய அளவு வசதி வாய்ப்போடு நாங்கள் வாழலாம். இதுக்கு ஈஸ்வரியே ஒத்துக்க மாட்டாங்க ஆரம்பத்தில். அவங்களே இப்போ ஒத்துக்கிற அளவு வந்துட்டாங்க. இவன் தடுத்து நிப்பாட்டிட்டா என்ன பண்ணுறது? இவன் நிச்சயம் வந்து கெட்டிக்காரனாச்சே. இவங்கிட்ட எங்கள் அக்கா வந்து மோதி தோத்துருக்கா. ஆனால் நான் மோதி தோக்க மாட்டேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க அண்ணன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுமா, அந்த வீட்டுக்குள்ளே போனியே, எல்லாம் நல்ல விஷயம் தானே. சாமுண்டேஸ்வரியே உனக்கு பொண்ணு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சின்னதாக சிக்கல் இருக்குது. என்னம்மா? அதான் கோடிக்கணக்கான ரூபா சொத்து வருது. அப்படி இருக்கும்போது சிக்கலெல்லாம் ஈஸியாக வந்து சமாளிச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து சமாளிச்சுக்கலானே, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த மாப்பிள்ளை இருக்காப்லையே, அவர் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, யார்? கார்த்தி. அச்சச்சோ, என் தங்கச்சியை பழி வாங்கின குடும்பத்தில் சேர்ந்தவன் தானே அவன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், ரியாவுக்கு நடந்த முடிவை எங்களால் ஜீர்ணிக்கவே முடியாது. கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கிறது நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கான நேரமா. இருப்பினும் நம்ம கொஞ்சம் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப யார்கிட்ட வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி கிட்ட நான் போய் பேசுகிறேன்னு சொன்னோன்னே, ரேவதி நீ எப்படி இருக்க? நான் தான் உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு போல் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்கிறப்ப ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஓ அப்படிங்களா? இப்போதைக்கு ரேவதிக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணனையும் கூடிய சீக்கிரம் இங்கே வர வைக்கணும். வர வச்ச உடனே தான் அடுத்தது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்க முடியும். ரேவதிக்கு கார்த்தி இருக்கிற ஞாபகமே வரக்கூடாதுன்னு ரியாவோட தங்கச்சி சூரியகலா யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து யதார்த்தமாக, ஏன்பா நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல மயில்வாகனம் வந்து சொல்லிடுறாங்க. யார் என்ன ஏது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதியும் ஒரு சின்னதாக வந்து ஃபோட்டோ எடுத்து அப்படியே வச்சுருக்கிறப்ப டக்குன்னு அதை வந்து மயில்வாகனம் அனுப்பிச்சி வச்சிடுறாரு நம்ம கதாநாயகன் கார்த்திக்கு. அவர் வந்து யோசிக்கிறாங்க, அச்சச்சோ இவங்களா? இவங்க தான் போயிட்டாங்களே, எப்படி திருப்பி இதெல்லாம் வர முடியும்? அவங்க பேர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அவங்க பேர் தான் சூரியகலான்னு சொல்லியிருக்காங்க. அச்சச்சோ, சூரியகலாவா? என்ன சொல்கிறீங்க? சரி, நான் அப்புறமேட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சரவணன் அவரோட தோழருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாரு நம்ம கார்த்தி. இது மாதிரி ரியான்னு ஒருத்தவங்க நம்ம விசாரித்தப்ப எங்கள் அண்ணனுக்கு ஆனந்துக்கு 2வது ஒய்ஃபாக ஏமாற்ற வந்தாங்களே, கடைசியில் வந்து மீனாட்சியோட எங்கள் அண்ணன் ஆனந்தர் வந்து சேர்த்து வச்சிட்டோம். எல்லாம் ஓகே, அவங்க போயிட்டாங்கன்னு தான் நம்ம முடிச்சு வச்சோம். அவங்க திருப்பியும் வந்துட்டாங்களா? வேற ஒரு பேரில் வந்திருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு கார்த்தி வந்து விசாரிக்க சொல்கிறாங்க. சரி கார்த்தி, நான் 10 நிமிஷத்தில் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஃபுல்லாக வந்து விசாரிக்கிறாங்க. ரியா போனது என்னமோ உண்மைதான். ஆனால் அவங்களுக்கு தங்கச்சி இருக்காங்க. இவங்க பேர் என்னங்கிற மாதிரி விசாரிக்கிறப்ப சூரியகலாங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க கார்த்திகிட்ட. ஆமாப்பா, நம்ம சந்தேகப்பட்டது ரியா போனது எல்லாம் உண்மைதான். அப்புறம் எப்படி இவங்க சூரியகலாப்பா, அவங்களோட தங்கச்சி. என்னப்பா
அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வேறு வேலையே இல்லையா? உன்னை சுற்றி சுற்றி உங்கள் குடும்பத்தை வந்து பழி வாங்கணுன்னு தான் வராங்களா? எதுக்காக வந்திருக்காங்க தெரியல. ஈஸ்வரியோட சொந்தம்னு சொன்னாங்க, ஆனால் என்ன ஏதுன்னு தெரியல. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுக்குப்பா. ஏன்னா அவங்க கொஞ்சம் மோசமானவங்க. அவங்கள பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் சரியில்லை. நானும் விசாரிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதிகாரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. எதுக்காக அவள் இங்கே வந்திருக்கா? சாமுண்டேஸ்வரி தான் கூப்பிட்டுருக்காங்கன்னா எதுக்காக இருக்கும்? அத்தைக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? வெளியில் போகிற பிரச்சனையை வந்து புதுசாக வந்து எடுத்துகிட்டு வரதே அவங்களுக்கு வேலையாக போச்சு. இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து கார்த்தியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க பிரியாவோட தங்கச்சி சூரியகலா. சரிப்பட்டு வராது, நம்ம இங்கே வந்திருக்கோங்கிற விஷயம் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிச்சுன்னா அவனே என்னை வந்து சந்திப்பான். சந்தித்து யார் எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்பான் அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோன் நம்பரை எடுத்துட்டாங்க நம்ம கார்த்தி. அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறாங்க சூரியகலாவுக்கு. ஃபோன் அடித்த உடனே, யார் நீங்கள்? நானா? இப்போ கூட நீங்கள் என்னை பற்றி தான் யோசிப்பீங்க. நீங்கள் தானே ஈஸ்வரி வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, பேர் சூரியகலா தானே? பாவி, நினைக்கிறதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டான். அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்களை பார்த்து தனியாக வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக? என்ன ஏது? நீ எதுக்காக என் குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீ வந்திருக்கன்னா அது சரிப்பட்டு வராது, மரியாதையாக போயிடு அப்படின்னு சொல்கிறப்ப, உனக்கும் எனக்கும் பழைய கணக்கு இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் நாங்கள் மறந்துட்டோம். தேவையில்லாமல் இப்போ பழசை பேசாத. நான் எதுக்கும் பேசுகிறதுக்கு விரும்பலை. ஒன்றால் சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். கொஞ்சம் கவனமாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. உடனே ஃபோனில் பேசி மிரட்டுற அளவு வந்துட்டானா, நிச்சயம் இந்த விஷயத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னு இவ்வளோ நேரம் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ யோசனையே கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து யதார்த்தமா ஈஸ்வரி வந்து வராங்க. என்னாச்சு? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? ஏன் மாப்பிள்ளை கிட்டேயா? அவர் நம்பர் எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு? இல்லை ஃபோன் வந்துச்சு, ஆனால் எங்கள் அண்ணன்கிட்ட வந்து பேசினேன். அவரை இங்கே வர சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரேவதிக்கு அவருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் ரேவதிக்கு இப்போ அவளோட மனசு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாத நேரத்தில் இருக்குது. எங்கள் அண்ணனை பிடிக்க வைக்கிற மாதிரி நம்ம சில பல விஷயங்கள்லாம் வந்து செஞ்சால் கண்டிப்பாக ரேவதியோட மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரேவதி ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் அவர் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நல்ல விதமாக வந்து நடந்துடும்ல. சூப்பர், நல்ல விஷயமா வந்து சொல்லியிருக்க. பரவாயில்ல சூரியகலா, நீ எனக்கு அவ்வளோ உதவி பண்ணுற. இப்போயே உங்கள் அண்ணனுக்கு வந்து ஃபோன் அடி, நான் ரேவதி கிட்டே வந்து சொல்கிறேன். இல்லை, ரேவதி கிட்டே பேசணுன்னா சரி வராது. சர்ப்ரைஸாக வந்து ரேவதியை வந்து பார்க்கட்டும். அப்போ தான் அவன் மனசில் என்ன இருக்குங்கிற விஷயமும் நமக்கு வந்து புரிய வரும். பரவாயில்ல, என் பொண்ணுக்காக நீ இவ்வளோ தூரம் வந்து யோசிச்சுட்ருக்கல, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என் அண்ணனோட ஃபோட்டோவை பார்க்குறீங்களா? இல்லைம்மா, நான் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கேன், நீ வந்திருக்க. உங்கள் அண்ணனும் வந்து சம்மதம் வந்து சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அண்ணனுக்கிட்ட வந்து பேசிட்டேன், சம்மதம் தான் சொன்னாங்க. இது மாதிரி அத்தை கஷ்டப்படுறப்ப தூக்கி விடுறது தானே சொந்தம்னு இருக்கோம். இப்படி இருக்கணும் சொந்தம்னா. ஆனால் எனக்குன்னு வந்து அமைச்சிருக்கு பாரு அப்படின்னு கார்த்தியை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக வந்திருப்பா? திருப்பியும் பழைய பகையை நினச்சிட்டு தான் வந்திருப்பாளா? ரியாவோட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு அவங்க குடும்பத்தினால பிரச்சனை வராதுன்னு சொல்லி யோசிச்சது கடைசியில் எல்லாமே வந்து தலைகீழ ஆகிடும் போல இருக்கே. இது திருப்பியும் வந்து தொடருமா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுவோங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. இந்த பக்கம் ரியாவோட தங்கச்சி சூரியகலாவும் அதே மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. போன வாட்டி எங்கள் அக்கா உன்கிட்ட கவனமும் இல்லாமல் இருந்துட்டாங்க, கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படியெல்லாம் நான் கவனம் இல்லாமல் இருக்க மாட்டேன். எங்கள் அக்காவை வேணால் நீ ஏமாற்றிருக்கலாம், ஆனால் என்ன உன்னால் ஏமாற்றவே முடியாது. திருப்பி கண்டிப்பாக கொடுப்பேன்னு சூரியகலாவும் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க.